மாங்கல்யம் தந்துணாண்டே நமம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்னாமே சுபகே சஞ்சீவ சரத சதம். சமஸ்கிருதம். இதுக்கு தமிழ் அர்த்தம் இருக்கு. சோமக வீதகந்தர்வோ நம்ம மனப்பண்ணை பார்த்து சொல்லலாம். சோமன்கிற கடவுளுக்கு மனைவியாக இருந்து, கந்தர்வனுங்கிற கடவுளுக்கு மனைவியாக இருந்து, உத்திரன்கிற கடவுளுக்கு மனைவியாக இருந்து, கடைசியா அந்த நான்காவதாக மனித ஜாதியில் பிறந்தவருங்கிறான். அதாவது ஒரு பூணூல் ஒன்று போட்டு விட்டுருவான். சரியா சொல்ல போனா பார்ப்பானுக்கு மனைவியாக இருந்துட்டு அதுக்கு அர்த்தம் இருக்கு. ஒரு பண்டிகையும் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத பெறாதான் இருக்கும். தீபாவளி, ஸ்கந்தர் சஷ்டி, கோகுலாஷ்டமி, ராமநவமி, மகிஷாசுர வதம், அட்சய திருதி, ஆவணி அவிட்டம், சரஸ்வதி பூசை, விஜயதசமி, கிருஷ்ண ஜெயந்தி, அனுமன் ஜெயந்தி, நாரதர் ஜெயந்தி, பிரதோஷம், நவராத்திரி, சூரசம்ஹாரம், கார்த்திகை தீபம், பங்குனி உத்திரம், ஸ்ரீ வரலட்சுமி வரதம், ஸ்ரீ மகா சங்கர கட சதுர்த்தி. கௌசல்யா ஜுப்ரஜா ராம பூர்வ சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரஜா தூளாகர்த்தம் யம் தெய்வவாந்திகம் உத்திஷ்டோதிஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஷ காந்தா கமலா திரைலோக்கியம் மங்களம் குரு. அப்படியே வயத்தில் அடியிலேருந்து 400 கிலோமீட்டர் பிடிங்கிட்டு வருவானு. கமலா குஜோ ஜக குங்குமதோ நியதாரு நிதாதுள நீலதனோ கமலாயதலோ ஜனலோக. அதாவது ஏதாவது புரியுதா? ஒரு வரி புரியுதா உங்களுக்கு? புரியாது. ஏகமாதா பகுபிதா சரஸ்வத்ராயணம. ஏகமாதா பகுபிதா சரஸ்வத்ராயணா ஒரு தாய்க்கும் பல தகப்பனுக்கும் பிறந்த. அதுக்கு மேல சொல்ல டேஸ் விட்டேன் உங்களுக்கு. யார் விட்ட? நம்ம விட்டு உட்காந்துக்கிட்டு இன்றைக்கு பிறப்புறான்.